ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, நாம் இதுவரை 6 அதிகாரங்களுக்கு விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இதுவரை இந்த கடவுள் கோபமாக இருந்தாலும் கற்றுக் கொடுப்பவராக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த பெலிஸ்தியர் அவர்களிடத்திலிருந்தே புகழ்ச்சியை பெற்ற கடவுளாகவும் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாடம் புகட்டுபவர்களாக இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த இஸ்ரேல் மக்கள் உற்று நோக்கின்ற பொழுது தன் மக்களே இருந்தாலும் கூட தன்னை மதிக்காதவர்களுக்கு தண்டிப்பதையும் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறாக இந்த உடன்படிக்கை பேழை கடந்து சென்று விட்டது, மீண்டும் திரும்பி வந்து விட்டது. இனி என்ன நிகழ இருக்கின்றது? அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தி விட்டார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி விட்டார், தனக்கு இடத்திற்கு வந்தும் சேர்ந்து விட்டார். இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது தந்தை அவர்களே. இப்போ நம்ம 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தொகுப்பு என்று நாம் பார்த்தோம். இதில் இன்னொரு கருத்தையும் இடைச்சலாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 முதல் 3 வரை உள்ள அதிகாரங்களிலே சாமுவேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹீரோ என்ட்ரி, ஒரு கதாநாயகரை ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து வருகிற 50 அதிகாரங்களுக்கு அவர் ஒரு முத்தாய்ப்பாக இருப்பார், நுழைவாயிலாக இருப்பார் என்று ஆசிரியர் முன்னிட்டு ஒரு கட்டியம் கூறி அவர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் நமக்கு கூர்ந்து கவனித்தால் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சாமுவேலுடைய செயல்பாடே இருக்காது. ஆக 2 கருத்துக்களை ஆசிரியர்கள் முன்மொழிகிறார்கள். ஒன்று, இந்த 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களும் ஒருவேளை பின்னாளில் எழுதப்பட்டு இடைச்சலாக இந்த பகுதியில் புகுத்தப்பட்டதா? ஏனென்றால் சாமுவேலை பற்றிய செய்திகள் வரும்போது 7ஆம் அதிகாரத்தில் வருகிறார், 3ஆம் அதிகாரத்தில் வருகிறார், 4-5 அதிகாரங்கள் அவர் இல்லை என்றால் ஒருவேளை இடைச்சலாக சொருகப்பட்ட பகுதியாக இருக்கலாம், பின்னாளிய செய்திகளாக இருக்கலாம், அல்லது வேற்று பாரம்பரியத்திலிருந்து வருகின்ற செய்திகளாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்வார்கள். என்னமாக இருந்தாலும் ஹெர்ஸ்பர்க் என்று உள்ளிட்ட ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது ஆர்க் ட்ரெடிஷன் பகுதியை சார்ந்தது, உடன்படிக்கை பேழை பற்றிய பாரம்பரிய செய்திகளை தாங்கி வருகிற பகுதியாக இருக்கிறது. 5:1-7:17 வரைக்கும். அதன் ஊடே ஆசிரியர் உடன்படிக்கையின் பேழையினுடைய வல்லமை, மாட்சிமை, மகத்துவம், கடவுளுடைய பேர் ஆண்மை எல்லாம் விளக்கி சொல்லுகிற ஆசிரியர் இடைச்சலாக சாமுவேல் வளர்கிற நிலையும் அவர் வலிமையடைகிற நிலையும் இஸ்ரவேலுடைய ஆள்கிற நிலைக்கு உயர்கிறதையும் பின்புலத்திலே சொல்லிக்கொண்டே வருகிறார் என்றும் குறிப்பிட்டு சொல்வார்கள். ஆக ஆண்டுடைய மாட்சியை உயர சாமுவேலின் அங்கீகாரம் மக்கள் முன்பாக மதிப்பை பெறுகிறது, மாண்பை பெறுகிறது என்ற செய்தியும் இது உள்ளாக வருகிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் 7ஆம் அதிகாரம், மிக அழகான உதாரணம். 17 வசனங்களை உள்ளடக்கிய இந்த பகுதியிலே இறைவனுடைய உடன்படிக்கையின் பேழை, இஸ்ரவேல் மக்களுடைய நிலை, இஸ்ரவேல் மக்களுடைய வழிபாட்டு தலங்கள், சாமுவேலுடைய பொறுப்பு, இவை அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை நிறைவு செய்கிற பகுதியாக இருப்பதனால் பல இறையியல் செய்திகளையும் சாமுவேலுடைய முழு ஆண்மையும், சிறுவன் சாமுவேலை பார்த்தோம், சாமுவேல் ஏலிக்கு உரத்தை இறைவாக்கி பார்த்தோம். இப்பொழுது எல்லா பணிகளையும் திறம்பட நடத்துகிற ஒரு முழுமையான ஒரு இறைவாக்கனை இந்த பகுதியில் சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சின்ன முன்னுரையோடு இந்த பகுதிக்கெல்லாம் நாம் கடந்து போவோம். 6:21 வாசிப்போமே, ஒரு தொடர்ச்சியாக இருக்கட்டும். ஆகவே கிரியாத்து யாரிம் வாழும் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள், நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ 6:21 ஆண்டுடைய பேழை பெலிஸ்தியர்கள் அனுப்பிவிட்டாங்க. இது எங்ககிட்ட இருக்குது. அங்கே ஆண்டுடைய கைவின்மை காட்டியது போல் ஆண்டு இங்கேயும் கைவின்மை காட்டுகிறார். ஆகவே நீங்கள் வந்து எடுத்து செல்லுங்கள். அங்கே இருந்து எங்கே செல்ல போகிறது? 20ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த தூய கடவுளாகி ஆண்டவர் திருமுன்னிற்க தகுந்தவன் யார்? எங்களுக்கு தகுதி இல்லைங்க, நாங்கள் உற்று நோக்கணும், அவர் மரியாதை நடத்தணும், எங்களை தாக்குறாரு. நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்ல போகிறார்? திஸ் காட் டு ஹூம் யூ வில் கோ. இந்த கேள்வியோடு 2 கேள்விகளோடு அந்த அதிகாரம் நிறைவு செய்கிறது.
இப்போ இந்த உடன்படிக்கையின் பேழை எங்கே போகும், இந்த உடன்படிக்கையின் மூலமாக நிற்க தகுதி வாய்ந்தவர் யார், அவர் இங்கிருந்து யாரிடம் போகப் போகிறார் என்பதற்கு விடையாக 7ஆம் அதிகாரம் இருக்கிறது. இந்த 3 கேள்விகளை முன்னாடி வச்சுட்டு 7ஆம் அதிகாரத்தை நமக்குள்ளாக ஆசிரியர் கடந்து போக வைக்கிறார். இப்போ 7ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்தை வாசிப்போமே. கிரியத்து யாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர். ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எலியாசரை திருநிலைப்படுத்தினர். பேழை கிரியத்து யாரிமில் பல நாள்கள் தங்கியது. 20 ஆண்டுகள் ஆயின. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர். ஓகே, இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஐடியா. எப்பயுமே ஒரு அதிகாரம் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது, ஒரு நிகழ்வு வருகிறது என்று சொன்னால் ஆசிரியர் பின்புலத்தையும் சமூக பின்புலத்தையும் அல்லது மறை பின்புலத்தையும் முன்பாக நிறுத்தி அதன் பிறகு தன்னுடைய கருத்தை சொல்வது வழக்கம். இப்போ 2 மனிதர்களை ஒரு ஊரையும் அவர் முன்னிறுத்துகிறார். ஒன்று கிரியாத் யாரிம் என்ற ஊர் பெத்சமேசு பகுதியை சார்ந்த ஒரு அழகான பெரிய ஊர். அங்கேதான் உடன்படிக்கையின் பேழை அபினதாபின் வீட்டிலே குன்றின் மேல் இருந்த ஒரு வீட்டிலே இருக்கிறது. அந்த செய்தி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கடவுளுடைய பேழை வல்லமையானது, மாட்சி மிகுந்தது, மதிப்புக்குரியது. அது சமதளத்தில் இருக்காது, உயர்ந்த குன்றின் மேல். அந்த வீடு மேலே இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ ஆலயம் பற்றி ஒரு செய்தி பார்த்தோம்னாக்க ஆலயத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது. போர்ட்டிகோ, மெயின் செக்ஷன் அண்டு சாங்சுவரி இருக்குது. அதோட இப்போ சாங்சுவரி தான் வரும். இப்போ கிரியாத்தியாவில் மக்கள் இருக்கிறாங்க. உயர்ந்த இடம் அபினதாபினுடைய வீடு ஒரு குன்றின் மேலே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே உடன்படிக்கையின் பேழை இருக்குது. இப்போ அந்த உயர்ந்த இடத்தை ஆசிரியர் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். முதலாவது, கிரியாத் யாரிம் என்பது ஒரு சாதாரண ஒரு இடம் அல்ல. மாறாக விவிலிய பக்கங்களிலே பார்க்கும்போது இந்த கிரியாத் யாரிம் பல இடங்களிலே இடம்பெறுகிற ஒரு பெயராக இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த கிரியாத் யாரிம் கிரியாத் பால் என்ற பெயரோடு பல ஏற்பாட்டிலே 1-2 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பால் வில்லே என்று பிரெஞ்சு மொழியிலே சொல்வார்கள். பாகாலுடைய உறைவிடம் என்று இந்த பகுதியை சொல்வார்கள். இப்பொழுது அந்த இடம் ஆண்டவரின் உறைவிடமாக மாறுகிறது. பாகால் கடவுளுடைய கனானிய கடவுளாகிய பாகால் அவருடைய உறைவிடமாகிய கிரியாத் யாரிம் இப்பொழுது யாவேவின் உறைவிடமாக மாறுகிறது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 20 ஆண்டுகள் அங்கே இருக்கிறது. சரிங்களா? அது ஒரு செய்தி. அந்த கிரியாத் யாரிம் என்பது இன்னொரு செய்தி நமக்குள்ளாக தாங்கி வருகிறது. சாமுவேல் எந்த இடத்தில் பணிபுரிந்தார்? ஏலியிடம் பணிபுரிந்தார். ஏலி எங்கே தங்கியிருந்தார்? சீலோவில் இருந்தார். அங்கே சீலோவுக்கு உடன்படிக்கையின் பேழை போயிருக்கணும், போகலை. கிரியாத் யாரிமில் நிற்கிது. ஏன்? ஆசிரியர்கள் 2 கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஷீலோ இந்த நேரத்திலே பிலிஸ்தர்களால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது, ஷீலோ என்பது ஏலி குடும்பத்தாருக்கு சார்ந்த ஒன்று. இப்போ ஆசிரியர் கிரியாத் யாரிமிலிருந்து என்று சொல்வதன் மூலமாக ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஏலியும் ஏலியின் குடும்பத்தாரும் மாண்டு போனார்கள். ஷீலோ அழிக்கப்பட்டதோ இல்லையோ அது தெரிய வரவில்லை. கிரியாத் யாரிம் 20 ஆண்டுகள் இருக்கிறதன் மூலமாக ஆசிரியர் ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய ஒரு முறைமைகளை அந்த இடத்தில் அவருக்கு அறிமுகம் செய்கிறார் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். இது முதலாவது, கிரியாத் யாரிம். இரண்டாவது, 2 மனிதர்களை பற்றிய செய்தி இந்த 2 வசனங்கள் தாங்கி வருகிறது. ஒன்று எலியாசர், மற்றொன்று அபினதாப். வழக்கமாக நான் சொன்னேன், எபிரேய பெயர்கள், எபிரேய நபர்கள் அறிமுகம் செய்யப்படும் போது தந்தையின் பெயராலோ, ரேர்லி தாயின் பெயராலோ, இடத்தின் பெயராலோ, பணியின் பெயராலோ, ஊரின் பெயராலோ அறிமுகம் செய்யப்படுவார்கள். இந்த அபினதாபுக்கோ அல்லது எலியாசருக்கோ எந்த விதமான தலைமுறை பட்டியல் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் முக்கியமானவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய எண்ணம். அதே போல் இந்த இருவருமே, அபினதாபும் சரி எலியாசரும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற மனிதர்கள். இருவருமே லேவிய குலத்தை சார்ந்தவர்கள், ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆகவே இவர்கள் வீட்டில் ஆண்டவர் தங்குவது சரியே. அவருடைய இருப்பிடம் ஜாகிரபிக்கலி இட் இஸ் ஹை பிளேஸ் அண்ட் அப்பான் த ஹில். அதே போல குருக்களின் குலத்தை சார்ந்த, லேவியரின் குலத்தை சார்ந்த அபினதாப், எலியாசர் அவர்கள் வீட்டில் ஆண்டவர். ஆக தோரா சட்டத்திற்கு முற்றிலும் மாறுபடாத பிறழாத ஒரு நிலையிலே கடவுளுடைய பேழை வைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். அதில் இன்னொரு வசனம் பாருங்கள். கிரியாத் யாரிமில் பல நாட்கள் தங்கியது. so many days, long time என்று சொல்லி 20 ஆண்டுகள் ஆயிற்று என்றார்கள். அந்த பல நாட்கள் என்பது எப்படிப்பட்டது? 20 ஆண்டுகள். அதை இஸ்ராயல் மக்கள் அனைவரும் ஆண்டவரின் பேழையை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அதுக்கு தக்க இடமோ ஒரு தலைவரோ இல்லையே என்று. அப்போ 6:20-21 இந்த உடன்படிக்கையின் பேழையின் மீது நிற்க தகுதி உள்ளவர் யார்? இந்த உடன்படிக்கை யாரிடம் போய் சென்று சேர வேண்டும்? இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் யாரோடு பேசுவார்
என்ற ஒரு கேள்விகளுக்கு இந்த இடத்துல ஒரு அழுகை ஒரு விடையாக வருகிறது. அவங்களுக்கு இந்த விடை கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம ஹீரோ வராரு இல்லைங்களா? அதான் நம்ம பார்ப்போம். 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். இந்த 3-4 வசனங்களில் நல்ல அழகான வினைச்சொற்கள் வருகிறது. அது சாமுவேலுடைய இறையியல் பற்றிய செய்திகளை நம்மிடம் தாங்கி வருகிறது. 2வது, சாமுவேல் சொன்னார், மக்கள் செய்தார்கள் என்ற அந்த 2 வசனங்கள் நிறைவு பெறுகிறது. இப்போ சாமுவேலுடைய வார்த்தைக்கு கொடுத்த மக்களுடைய மதிப்பு, மக்கள் மத்தியிலே இருந்த மரியாதை அழகாக சுட்டி காட்டுகிறது. ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போ இஸ்ராயல் வீட்டில் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது. தான் முதல் பெத்சேபா வரை ஆண்டவருடைய இறைவாக்கு என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். இப்போ முழு ஹவுஸ் ஆஃப் இஸ்ராயல் வீட்டார் அனைவருக்கும் அவர் ஒரு பெரிய தலைவராக, நீதி தலைவராக, அல்லது இறைவாக்கினராக, அல்லது ஒரு ஆளுநராக இருந்து செயல்படுகிறார். அப்போ பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அழுது புலம்பி, இந்த உடன்படிக்கையின் பிள்ளை இப்படி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது என்று தவித்து போன மக்களுக்கு அவர் சொல்கிறார். பாருங்க, முதலாவது அவர் சொல்கிறது அடிப்படையான கருத்து, யாவே இஸ் த காட், ஒன்லி காட். யாவே இறைவன் ஒருவரே, அவர் மட்டுமே நமக்கு போதும் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாய் அவர் சொல்லுகிறார். ஒன் காட், ஒன்லி காட் என்ற அழகான செய்தியை அவர் சொல்லுகிறார். அதில் நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டுக்கு தயாரியுங்கள். அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கள். 3 வார்த்தை இருக்குதுங்க. ஒன்று ஆண்டிடம் திரும்பினால். எபிரேய மொழியில் ஜாவ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஜாவ் என்றால் ரிட்டர்ன், திரும்பி வரணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், மிஸ்ஸிங் த பாவம் என்பது மிஸ்ஸிங் த டார்கெட்டு, மிஸ்ஸிங் த மார்க் என்று சொன்னேன். வழி தவறுவது, தடம் புரள்வது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மக்கள் வரி பிழந்து போனார்கள். யாவே பற்றிய ஒரு எண்ணமும் புரிதலும் இல்லாமல் பிற தெய்வங்களுக்கு பிறண்டு போனார்கள். திரும்பி வாருங்கள். யூ கம் பேக் டு யாவே, கம் பேக் டு யாவே. திரும்பி வரும்போது அந்த மாற்று தெய்வங்களையும் பிற தெய்வங்களையும் அகற்றி விடுங்கள். இப்போ இந்த இடத்துல கனானை தெய்வங்களாகிய அஸ்தரோத் அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது. அவளுக்கு ஒரு சோதனையின் வழிகாட்டியாக இருக்குது. அந்த கடவுளை விலக்கி விடுங்கள். முதலாவது. 2வது பாருங்கள், உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டுக்கு தயார் செய்யுங்கள். ரொம்ப அழகான வார்த்தை. ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட் ஃபார் த லார்ட். ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட் ஃபார் த லார்ட். உங்கள் உள்ளங்களை ஆண்டவர்களுக்கு தயார் செய்யுங்கள். 2 முக்கியமான காரியம். சில சமயத்தில் ஆண்டிடம் திரும்பி வருகிறோம், அந்த உள்ளத்தை தயாரித்து ஆண்டுக்கேற்ற இல்லிடமாக மாற்றணும். நிறைய சமயத்தில் நம்ம ரெட்ரீட்டுக்கு, கான்ஃபரன்ஸ்க்கு, அல்லது ரெக்கலேஷன்ஸ் போவோம். அதில் ஒரு அழகான ஒரு திருமணம் எடுப்போம். இனி ஆண்டரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அந்த சிகரெட்டு, அந்த குடிப்பழக்கம், அந்த புகை பழக்கம், அந்த பெண்ணாசை, அந்த மண்ணாசை விட்டு விடக்கவே முக்கியம். அந்த இடத்துக்கு வேறு சப்ஸ்டியூட்டை உருவாக்கணும். நான் சிகரெட்டு குடிக்கிறேன்னா இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை, அது குடிக்கிறது மேலே வேறு என்ன செய்வேன் என்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தயாரிப்பது அதுதான். இந்த அஸ்தரோத்து, இந்த பாகால் வேண்டாம் ஒதுக்கிட்டேன். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதை உள்ளத்தை தயார்படுத்தணும். ஐ நீட் டு ரீப்ளேஸ் வித் சம்திங் குட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்ல அப்படின்னு மறுபடியும் பழைய குருடைய கதை திரட்டின்ற கணக்காக போயிடுவோம். உள்ளத்தை ஆண்டவருக்கு தயார்படுத்துங்கள். பாவ வழிகளுக்கு விடை கொடுங்கள், புதிய வழிகளுக்கு முன்மொழியுங்கள். அப்போ அந்த புதிய வழிகளுக்கு உள்ளத்தை தயார்படுத்தும். ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். அதான் ரொம்ப பழைய ஏற்பாடு நிறைய இடங்கள் அந்த வார்த்தை வருது. ஓசை இறைவாக்கு புத்தகங்களிலும் சரி, அடுத்து மற்றும் மத்திய நட்சத்திரம் சரி, உழவனானது நிலத்தை உழுகிறது போல உள்ளத்தை உழுது கலைகளை அகற்றி பாறைகளை கலந்திருந்து கற்களை வெறித்து முட்களை வெட்டி எடுத்து பண்பட்ட நிலமாய் வைத்து அவனுடைய வார்த்தையை கேட்டு பலன் கொடுக்க உள்ளத்தை தயார்படுத்துறது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோபேல் 2:12-13 வார்த்தைகளில் கூட அதுதான் சொல்லுது. இப்பொழுதாவது அழுது புலம்பி உண்ணான் நோம்பிருந்து நம்மிடம் திரும்பி வாருங்கள். தவக்காலத்தில் வாசிக்கிற அழகான ஒரு வாசனம். இப்பொழுது அட்லீஸ்ட் நவ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். யோவான், திருமுழுக்கு யோவான் சொன்னது, ஆண்டோருக்கான வழி ஆயத்தப்படுத்துங்கள். ப்ரிப்பேர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய பேழை கிரியாத்தியாரம்ல 20 ஆண்டுகளாக இருப்பது நினைத்து அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள். ஆண்டோட திரும்பி வாங்க. அவர் உங்கள்கிட்ட வந்துட்டார்ல, நீங்கள் ஆண்டோட வந்துட்டீங்களா? Did you come to the Lord? முதலாவது. 2வது, did you prepare your heart? உங்கள் உள்ளத்தை தயாரித்தீர்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது, ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். ரொம்ப அழகான வார்த்தைங்க. ஆண்டவருக்காக உங்கள் உள்ளங்களை தயார் செய்யுங்கள், அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள்.
3 வினைச்சொற்களை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று ஜாவ், ரிட்டர்ன், ப்ரிப்பேர், அசா, டு ப்ரிப்பேர். மூன்றாவது எவெத், சர்வ் த லார்ட். 3 அழகான வினைச்சொற்களை பயன்படுத்தி ஒரு அழகான இறையிலே இஸ்ராயல் மக்களுடைய நெறிமுறைகளை அழுத்தம் திருத்தமாய் சாமுவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். கம் பேக் டு த லார்ட். எல்லா இறைவாக்குகள், அந்த எரேமியா இறைவாக்கு புத்தகத்தில் 52 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் 25 அதிகாரங்களை ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ரிட்டர்ன் டு மீ. அந்த 25 அதிகாரங்களுடைய மொத்த சாராம்சம் ஒரே ஒரு வார்த்தை. அந்த 52 அதிகாரங்களை கொண்ட எரேமியா புத்தகத்தின் முதல் 25 அதிகாரங்களை ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ரிட்டர்ன் டு மீ, கம் பேக் டு மீ. அதுதான் அந்த வார்த்தை. எல்லா இறைவாக்களுக்கும் முன்னோடியாய் வார்த்தை சொன்னார். திரும்பி வாருங்கள். முதல் கருத்து. இரண்டாவது, உள்ளதை தயார்படுத்தணும். தயாரிப்பில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு தேர்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. தேர்வுக்கு தயாரிக்காத மாணவன் தோற்று போகிறான். போருக்கு தயாரிக்காத போர் வீரன், பயிற்சி பழகாத போர் வீரன் பயந்து போகிறான். வாழ்க்கைக்கு தன்னை தயாரிக்காதவன் தற்கொலைக்கு தன்னை கையளிக்கிறான். தயாரிப்பு என்பது மிக மிக முக்கியம், அதான் அந்த ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்தை ஆண்டு தயாரிங்கள். தயாரித்தோம் அப்படின்னம்னாக்க ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம். எவ்வெது ஒரு பணியாளன் ஒரு எஜமானனுக்கு பணிபுரிகிறதை போல, நம்பிக்கைக்குரிய பணியாளராய், நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாய் அவன் பணிபுரிகிறதை போல பணிபுரியுங்கள், ஆண்டுக்கு ஊழியம் புரியுங்கள். இதுதான் கடவுள் பற்றிய அழகான ஒரு செய்தியை முதல் முறையாக உரைக்கிறாரு சாமுவேல். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராஃபட்டாக இருக்கிறாரு. முதலாவது, ரிட்டர்ன் டு மீ, ப்ரிப்பேர் யோர் வேஸ் அண்ட் சர்வ் த லார்ட் அலோன். அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகான கருத்தை சொல்கிறாரு. இந்த 3 கருத்துக்கள். இப்போ இதில் இஸ்ராயல் மக்கள் பாகாலையும் அஸ்தரத்தையும் விட்டு விலகிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிந்தார்கள். அவர் சொன்னார், இவர் செய்தார்கள். ஹீ சேஸ் அண்ட் தே டிட். ரொம்ப அழகான ஒரு செய்தி. அப்போ அந்த மக்களுக்கு அவர் மேல் இந்த நம்பிக்கை, அவர்கள் மேல் கொண்ட அக்கறை, அழகாக இந்த 2 வசனங்கள் மிக அழகான முறையில் படம் பிடித்து காட்டுகிறது. 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. மேலும் சாமுவேல் இஸ்ரேல் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள், உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார். ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராய் இருந்தார். ஓகே, இப்போ ரொம்ப அழகான வசனம் இருக்குது. Who is a prophet? இறைவாக்கன் என்பவர் யார் என்ற ஒரு கேள்விக்கு சாமுவேலிடமிருந்து பல விடைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இறைவனுடைய வாயாக, மவுத் பீஸ் ஆஃப் காட், இறைவனுடைய வாயாக இருப்பவர் தான் இறைவாக்கினர். மக்களின் மனசாட்சியாக இருப்பவர் தான் இறைவாக்கினர். மக்களினுடைய இறை சமூகத்தினுடைய காவலாக இருப்பவர் தான் இறைவாக்கினர். விவிலிய புத்தகமே பல விதங்களில் இறைவாக்கனை பற்றி வரையறை செய்கிறது. அதில் ஒரு அழகான வரையுறையை இந்த 5ஆம் வசனத்தை சந்திக்கிறோம். இறைவனுக்காக இந்த ஒரு அழகான வரையுறை இந்த 5ஆம் வசனம் நமக்கு தருகிறது. இறைவாக்கன் என்பவர் மக்களுக்காக ஜெபிக்கிறவர், மன்றாடுகிறவர். இஸ் அன் இன்டர்செசர் பிஃபோர் காட் ஃபார் ஹிஸ் பீப்புள். ரொம்ப அழகான செய்தி, மிக முக்கியமான செய்தியாக அமைகிறது. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தோடு நம்ம பகுதியை கடந்து செல்வோம். மிஸ்பாவில் மக்களை ஒன்று கூட்டுங்கள். இப்போ கிரியாத் யாரிமில் இருக்கிறாங்க. ஷைலோ அடித்து ஒழிக்கப்பட்டது. இப்போ மிஸ்பா என்பது மிகப்பெரிய புதிய வழிபாட்டு தலமாக மாற இருக்கிறது என்பதை ஆச்சரியப்படம் இருக்கிறார். மிஷ்பேஹ் என்று சொன்னால் பலிப்பீடங்கள் என்பதை பற்றி இப்ரேய மொழியிலே வருகிறது. அப்போ மிஷ்பா என்ற இடத்துல அவர்கள் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவேன். ஐ வில் ப்ரே ஃபார் யூ. நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவேன். ரொம்ப அழகான வார்த்தை. ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவத்துடன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ராயல் மக்களுக்கு தலைவராக இருந்தார். இந்த 5-6 வசனங்களிலே சாமுவேல் தன் மக்களுக்காக மன்றாடுவேன் என்று வாக்குறுதியை கொடுக்கிறார். மக்கள் ஜெபிக்கிறார்கள், அவரோடு இவரும் ஜெபிக்கிறார். ரொம்ப அழகான செய்தி. இந்த செய்தி எந்த அளவிற்கு வளம் மிகுந்த ஒரு மன்றாட்டாக இருந்தது, எப்படி அவர் ஜெபித்தார் என்பதை பற்றிய செய்தியாக 8-9 வசனங்களை நாம் பெரும்பாலும் பார்க்க இருக்கிறோம். 3 சின்ன குட்டி செய்திகளை வைத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒன்று, எல்லாரையும் ஒன்றா கூட்டுங்க, நீங்கள் ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு செய்தி. இப்போ இறைவாக்கன் என்கிறவர் இறைவனுடைய செய்தி மக்களுக்கு கொண்டு வருவராகத்தான் நாம் பார்க்கிறோம் பல இடங்களில். இஸ் அ மவுத் பீஸ் ஆஃப் காட். இந்த இடத்துல மவுத் பீஸ் ஆஃப் பீப்புள். மக்களின் மன்றாட்டுகளை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறவர் யார்? குரு. மக்களின் மன்றாட்டுகளை கொண்டு போய் சேர்க்கிறவர் ஒரு இறைவாக்கினர்.
ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இறைவாக்கு என்பவருக்கு ஒரு புதிய வரையறைய நியூ டெஃபினேஷனை சாமுவேல் கொடுக்கிறார். கடவுள் சொல்கிறது மட்டும் மக்களுக்கு சொல்கிறது கிடையாது, கடவுள் சொல்கிறது செயல்படுறது மட்டும் கிடையாது. மக்களுடைய கண்ணீர் கலந்த மன்றாட்டுக்களை இறைவன் கொண்டு வந்து ஆண்டவர் இதுதான் கண்ணீர் கலந்த மன்றாட்டுக்கள், இதை கேடும் அவளுடைய செவிசாயம் என்று மன்றாடி ஜெபிக்கிற ஒரு பரிந்துரையாளராக, இன்டர்செசராக சாமுவேல் அங்கே நிற்கிறார். இது மிக முக்கியமான கருத்து. மறைந்த பேராயர் அனந்தராயர் எங்களுடைய குருமட அதிபராக இருந்தபோது ஆன்மீக எழுச்சி உரையிலே அவர் சொன்ன ஒரு கருத்து நினைவுக்குள்ளாக வருகிறது. எ praying preaches an invitation for others to pray. ஜெபிக்கிற குருவானவரை பார்க்கிற இறை மக்கள் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்ற அழைப்பினை அவர் வழியாக பெற்றுக்கொள்வார்கள் என்று அழகாய் சொல்வார். மூன்றாவது, எ praying priest is invincible என்று அழகாய் சொல்வார். ஒரு ஜெபிக்கிற குருவானவர் வெற்றியின் மனிதர், அவர் தோற்று போகவே மாட்டார், அவரை ஜெயிப்பது என்பது இயலாத ஒரு காரியம் என்று சொல்வார். ஃபுல்டன்ஸின் ஆண்டகை அவர்கள் கூட சொல்லும்போது when a priest is powerful என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அழகாய் சொல்லுவார், ஒரு குருவானவர் படித்து பட்டம் பெற்று பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருந்தா அவர் பவர்ஃபுல்லா? நோ. ஒரு குருவானவர் உயர்தரமான பட்டத்திலே உயர்தரமான பதவியில் இருந்தால் அவர் பவர்ஃபுல்லா? நோ. ஒரு குருவானவர் மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார், எல்லா பலமும் இருக்கிறது, ஆள் பலம், பொருள் பலம், பணபலம் எல்லாம் இருக்கிறது, அவர் பவர்ஃபுல்லா? இல்லை. ஒரு குருவானவர் ஜெபிக்கும் போது when he is on his knees he is powerful என்று அழகாய் சொல்வார். முழந்தாளிட்டு ஜெபிக்கிற குருவானவர் வலிமையான வல்லமையான குருவான் என்று சொல்வார். அதைத்தான் ஆயர் அவர்களும் அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த இடத்திலே ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக அழுகிற கண்ணீரை கரங்களிலே ஏந்தி இறைவன்பாக சமர்ப்பிக்கிற ஒரு ஜெபிக்கிற தலைவரை ஆசிரியர் சாமுவேல் வழியாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். மக்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் முன்பாகவும் இறைவன் முன்பாகவும் வலிமையுள்ள கருவியாக இருக்கிற சாமுவேலை இந்த 2 வசனங்கள் படம் பிடித்து காட்டுகிறது. ஜெபிக்கும் போது நாம் ஜெயிக்கிறோம், ஜெபிக்கும் போது நாம் சாட்சியாகிறோம், ஜெபிக்கும் போது நாம் இறைவனுடைய பிரசன்னத்தில் மக்களுக்காக பரிந்துரையாளராக மாறுகிறோம் என்பது இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. அதில் இன்னொரு கருத்து 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் மிஸ்மாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமண் ஊற்றி, அதாவது அது வந்து ஒரு சடங்கு, பரிகார பலியாக தங்களை கழுவி கொண்டு தங்களுடைய கண்ணீரினாலும் தண்ணீரினாலும் தங்களை கழுவி கொண்டு ஆண்டவர் முன்பாக சாட்சியாக ஒப்புக் கொடுக்கிற ஜெப பலிகளை அவர்கள் செய்கிறார்கள், நிர்ம பலிகளை அவர்கள் செலுத்துகிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். உண்மைதான். ஏன்னா அஷேரா, பஹால் உள்ளிட்ட பிற கடவுள்கள் பின்பாக நாங்கள் போனோம். உண்மை கடவுள் இவர் இருந்த பொழுதும் தெரிந்த பொழுதும் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நாங்கள் புரண்டு போனோம். அதுதான் எரேமியா 2:13 வாசிப்போமே, ரொம்ப அழகான செய்தி. ஒரு வாசித்தோம். என் மக்கள் 2 தீச்செயல் செய்தார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கு என்று குடைந்து கொண்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஒன்று, பொங்கி வழியும் உயிருள்ள ஊற்றாக இறைவனை வேண்டாம் என்று சொல்வார்கள். யாவே இறைவன், அவளை மீட்டவர், காக்கிறவர், பராமரிக்கிறவர், வழிநடத்துகிறவர், அவளுக்காய் போராடுகிறவர், அவருடைய உள்ளங்கையில் பேரெழுதி நினைவு கூர்ந்து நேசிக்கிறவர், அந்த கடவுளை வேண்டாம் என்றார்கள். உயிருள்ள பொங்கி வழியும் ஊற்றை வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது முதலாவது. இரண்டாவது என்ன செஞ்சாங்க? அஷேரா, பஹால் உள்ளிட்ட பிற தெய்வங்களை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். தண்ணீரே தேங்காத உடைந்த தொட்டிகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இந்த அஷேரா, பஹால் தங்களுக்கு போதுமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அருளையும் தர இயலாத கடவுள், தங்களை மீட்க இயலாத கடவுள், அந்த உடைந்த தொட்டிகளை தங்கள் தொட்டிகளாக நினைத்தவர்கள். ஒன்று, ரிஜெக்டிங் த ட்ரூ காட் அண்ட் மேக்கிங் அவர் ஓன் செமி அண்ட் டெமி காட்ஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மக்கள் ஆண்டோருக்கு எதிராக பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். நாம் அதான் சொல்ல அழைக்கப்படுகிறோம். என்ன செய்கிறோம்? உயிருள்ள கடவுளை நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம், அல்லது புறந்தொல்லுகிறோம், அல்லது மறுதளிக்கிறோம், அல்லது அவரிடமிருந்து மாறி போகிறோம். முதலாவது. இரண்டாவது, நமக்கென்று குட்டி குட்டி கடவுள்களை உருவாக்கி கொள்கிறோம். என்ன குட்டி குட்டி கடவுள்? ஜாதின்னு ஒரு கடவுள், மொழின்னு ஒரு கடவுள், பிராந்தியன்னு ஒரு கடவுள், பணன்ற ஒரு குட்டி கடவுள், போதைப் பொருள்ன்ற ஒரு குட்டி கடவுள், அல்லது பதவி மோகம் என்ற ஒரு குட்டி கடவுள். இந்த குட்டி குட்டி கடவுளை உருவாக்கி கொண்டு இந்த உயிருள்ள ஊற்றை புறக்கணிக்கிறோம். இந்த இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். சாமுவேலின் வார்த்தைகளை கேட்டார்கள். ஆண்டவரை திரும்பாக வாருங்கள், பிற கடவுளை உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள், உள்ளத்தை தயார்படுத்துங்கள், ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரியுங்கள். அந்த வார்த்தையை உள்வாங்கினவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உள்நோக்கிய பயணத்தை பார்க்குறாங்க, பின்னோக்கிய பயணத்தை பார்க்குறாங்க. நம்ம தப்பு செஞ்சோன்று கண்ணீர் விட்டு வருந்துகிறார்கள். சாமுவேல் அவர்களுக்காக மன்றாடுகிறார். அழகான ஒரு சூழல். இஸ்ராயல் அவரிடம் திரும்பி வருகிறது. அந்த திரும்பி வருவதற்கு தூண்டுகோலாய்
சாமுவேல் இருக்கிறார். வந்த மக்கள் கண்ணிவிட்டு கதறுகிறார்கள். அந்த கண்ணீரை கரங்களில் ஏந்தி ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிற ஒரு பரிந்துரையாளராக சாமுவேல் இங்கே பயன்படுகிறார். ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம், ஒரு அழகான ஒரு இறை மனிதரை விவிலியம் நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த இறை மனிதருடைய பணியானது நம்முடைய குருத்துவ பணிக்கும் அல்லது இறை அழைத்தலில் பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும், இறை மக்களுக்கும், நற்செய்தி பணியாளர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாகவும் இது அமைகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பால்குடி மறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை, அதாவது மாசற்ற ஒரு மாட்டுக்குட்டியை, அந்த 1.5 வயது 2 வயதுடைய மாட்டுக்குட்டியை எரிபலியாக போடும். ஆண்டோருக்கு உகந்த பலி எரிபலி என்று விழித்தினுடைய பக்கங்களும் அல்லது திருப்பாடல்களுடைய பழிமறைமைகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எரிபலியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்போ பாருங்க, சாமுவேல் இறைவாக்குனராக அச்சுறுத்தும் வார்த்தையிலே சொல்கிறார். உயிரை கொடுத்து போராட போகிறாங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் பேரிடியை முழங்கச் செய்து இஸ்ராயல் மக்களை தாக்குறார். கடவுள் அவர் பாட்டுக்கு போராடுறார் இல்லைங்களா? அவருடைய பங்குக்கு அவருடைய பணி செய்கிறாரு, இவங்க பங்கு பணி செய்கிறாங்க, வெற்றி வசமாகிறது.